வாங்க கோபி மஞ்சூரியன் பார்க்கலாம். சுடு தண்ணியில் காலிஃப்ளவரை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஆனியனும் கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணி, அதோட 65 பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாம் ஆட் பண்ணி, தண்ணி ஆட் பண்ணாமல் அப்படியே அதில் இருக்க ஈரத்தோடு அப்படியே பிரட்டி வைக்கலாம். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். எண்ணெயை வச்சு பொரித்து எடுக்கலாம். நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள், எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போது கடாயில் ஆனியனையும் கேப்சிகமும் போட்டுக்கலாம். சின்னதாக பூண்டை கட் பண்ணி வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் எனக்கு இஞ்சி ஃப்ளேவரும் வேணும்ன்ட்டு இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, உப்பு, கொஞ்சோண்டு சுகர் எல்லாம் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ இதோடவே நான் ட்ரை ஃப்ரை தான் பண்ண போகிறேன் கோபி மஞ்சூரியன். அதனால் இதில் அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோபியை ஆட் பண்ணிப்போம். பாருங்கள், சூப்பரான சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னாக்கா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றி இது பண்ணால் கிரேவியாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.